பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பது, உங்களோட பேசுவது, உங்க கூட சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனையா, போராட்டங்களா, நெருக்கமா? ஒன்றும் பயப்படாதுங்க. அற்புதத்துக்காக ஜெபிக்க போகிறோம்ல, நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாரங்களை விளங்கி கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன? வியாதியா, வேதனையா, பிசாசின் போராட்டமா, மரணக்கட்டுகளா, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும். ஜெபிக்கிற நேரத்தில் இணைந்து ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உங்களை விசேஷமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சரி, இப்போது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னென்னா, முதலாவது ஜெயம் பெற்றவர்கள், அந்த தலைப்பில் தான் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ஜெயம் பெற்றவர்கள். நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம். ஜெயம் பெற்றவர்களை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவள், அவங்க எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவாங்க. நான் அவனுடைய தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரத்தியாய் இருப்பான். அப்போ நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். தான் ரொம்ப முக்கியம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 2-3 வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அந்த 7 சபைக்கு எழுதும்போது 7 முறை வருகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோட சிங்காசனத்தில் என்னோடு கூட இப்படி ஆண்டவர் ஜெயங்கொள்ளுகிறவளுக்கு தான் பரலோகத்தின் ஆசீர்வாதம். அப்போது நம்ம ஜெயங்கொள்ளுகிறவளாக இருக்கணும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம எதை ஜெயிக்கணும்? நமக்கு விரோதமாய் பல போராட்டங்கள் வருகிறது. உலகம், மாமிசம், பிசாசு, 3 வகையான போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும். முதல்ல நம்முடைய மாம்சத்தில் உண்டாகிற உணர்வுகள், ஆசைகள், இச்சைகள், தவறான காரியத்தை நம்ம ஜெயித்து முன்னேறி போகணும். 2வது உலகம். நாம் வாழ்கிற உலகத்தில் நிறைய மனுஷரால் வரக்கூடிய போராட்டங்கள், நிறைய உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள், அதெல்லாம் நம்ம ஜெயித்து முன்னேறி போகணும். 3வது பிசாசு, ஒரு எதிராளி, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவன். இவனை குறித்து தான் நம்ம ரொம்ப தியானித்து கொண்டே வருகிறோம். ஏனென்று சொன்னால், வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் ஆபத்துகள், மரணங்கள் ஏற்படுகிறது. விபத்துகள் ஒரு பக்கம், அதனால் உண்டாகிற மரணங்கள், நெருப்பினால் உண்டாகிற நிறைய பாதிப்புகள், அதே மாதிரி தீவிரவாதிகளால் உண்டாகிற இரத்தம் சிந்துதல் ஒரு பக்கம், யுத்தத்தினால் உண்டாகிற இரத்தம் சிந்துதல், ஆயிரக்கணக்கான பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிவடையில் ஒவ்வொரு நாளும் இரத்தம் சிந்தப்படுகிறது. சில தேசங்களில் கிறிஸ்தவங்க குறிவைத்து கொல்லப்படுறாங்க. நைஜீரியாவில், சூடானில், இங்கெல்லாம். சீனாவில் கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. இந்தியாவிலேயே வட இந்தியாவின் சில மாநிலங்களில் பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு மதத்தை கட்டாய மதமாற்ற செய்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை சொல்லி கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, தாக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த தீமையெல்லாம் நடக்குதில்ல, இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும். ஏனென்றால் இதுக்கெல்லாம் காரணம் சாத்தான், பொல்லாத பிசாசானவன். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. இத்தனை வருட காலம் உலக தோற்றம் முதல் ஏவாளை வஞ்சித்ததிலிருந்து கிரியை செய்து கொண்டே இருந்தான். இப்போது அவனுக்கு தெரிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச காலம்தான். இயேசு வந்து அவனை பாதாளத்தில் அடைக்கப் போகிறார். 1000 வருஷம் பாதாளத்தில் கட்டப்பட்டு கிடப்பான். அதன் பிறகு எழும்பி யுத்தம் பண்ண வந்த பிறகு கர்த்தர் அவனை நரகத்தின் அக்னியிலே தள்ளுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு, இதெல்லாம் உண்மையாய் அப்படியான்னு இதுவரை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ இதுவும் நடக்கும். அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும்.
அப்போ அதனால் அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் பாருங்கள் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினான். அவன் பயங்கர கோபத்தோடு இப்போ செயல்படுகிறான். ஜெபிக்கிறவங்களை கண்டு அவனுக்கு கோபம் வரும். ஏதாவது ஊழியம் செய்தால் அதை பார்த்தா அவனுக்கு கோபம் வரும். உண்மையாக சபையினெடுத்து ஆத்மாதாயம் பண்ணால் அதை பார்த்தா கோபம் வரும். எழுப்புதலுக்காக செயல்பட்டால் அவனுக்கு கோபம் வரும். சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு போயிட்டு பீடி பிடிச்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கான் பாருக்கு, அவங்கள பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் வரும், கைத்தட்டி சிரிப்பான், அவங்கள பார்த்து கோவப்பட மாட்டான். கள்ளோபதேசக்காரங்க இருக்கான் பாருங்க, அவங்கள பற்றியும் பிசாசுக்கு பிரச்சனை இல்லை, அவன் கைத்தட்டி சிரிப்பான், நல்லா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே விசில் அடித்து மக்கள் அப்படியே நடத்திக்கிட்டே இருப்பான். அப்போ தானே நரகத்துக்கு என்ன ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பார்த்து பிசாசு கேலியாக சிரித்து கொண்டிருப்பான். இல்லாமல் கோபம் வராது. பரிசுத்தத்தை பற்றி பேசினா கோபம் வரும், ஜெபத்தை பற்றி பேசினா சாத்தானு கோபம் வரும், சுவிசேஷ அறிவிங்கன்னு பேசி உற்சாகப்படுத்தினால் கோபம் வரும். அவன் மிகுந்த கோபத்தோடு இறங்கி கிரியை செய்வான். ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அவன் கோபம் நம்மளை என்ன பண்ணும்? நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். ஆனால் அவன் எந்த விதத்தில் போராடுவான், என்னென்ன விதங்களிலே அவன் இந்த கடைசி காலத்தில் தீவிரமாய் கிரியை செய்கிறான், நாம் அவனை எப்படி ஜெயிக்கணும் என்பதை தான் தியானித்து கொண்டே வருகிறோம். அவன் எபேசியர் 6:12 தான் அதை பற்றி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். 4 விதமான ஆவிகளை குறித்து பார்க்கிறோம். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அது மக்களை அடிமைப்படுத்தி பயப்படுத்தி சிறுமைப்படுத்துகிற ஆவிகள். அப்புறம் அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள். எல்லா அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண வைத்து மக்களுக்குள்ளே வேதனையும் அந்த சாபத்தை தேசத்தில் கொண்டு வர கிரியை செய்கிற ஆவிகள். அந்தகார லோகாதிபதிகள், வில்லுசூனியங்கள், மந்திரவாதங்கள், இருளிலே செய்யப்படுகிற இந்த மந்திரவாத கிரியைகள். அப்புறம் வானமண்டலத்தில் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. அதை நாம் தியானித்தோம். வானமண்டலத்தில் தான் அவன் சிங்காசனத்தை ஸ்தாபித்து ராஜ்யத்தை ஸ்தாபித்திரு. அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறாரு. அவனுடைய ராஜ்யத்தில் அவன் ஆகாயத்தில் தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்து அவன் கூட தள்ளப்பட்ட கோடான கோடி தூதர்கள் பிசாசு அசுத்தாவியாக மாறிட்டாங்க. ஈவில் ஸ்பிரிட்ஸ் அவங்கள வைத்துக்கொண்டு உலகத்தில் அவன் கிரியை செய்து மக்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, பொய்யானதை நம்ப வைப்பது, அவங்க மெய்யான ஆண்டவரை அறிய விடாதபடி மனக்கண்ணை குருடாக்குவது, பொய்யை மெய்யை போல காண்பிப்பது. இது மாதிரி தந்திரமாக சாத்தானுடைய தந்திரங்கள் இந்த பைபிளில் இருக்குது. தந்திரமாய் கிரியை செய்து வஞ்சிப்பது அது மக்களை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது, பிரச்சனை உண்டாக்குவது, போராடுவது, அவங்களுக்கு சோர்வை கொண்டு வர நினைப்பது, பயமுறுத்துவது, அப்படி பல விதங்களில் இந்த ஆவிக்கரியை செய்கிறது. அப்போ இந்த ஆவிகளை நாம் தான் ஜெயிக்கணும். இந்த ஆவிகளை ஜெயிக்கணும், நாம் ஜெயம் பெற்றவளாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது இந்த ஆவியுடைய கிரியைகளை நம்ம அறிந்து கொள்ளணும்னு தான் பல கிரியைகளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ இந்த பிசாசின் கிரியைகளை நம்ம ஜெயிக்கணும். எப்போ ஜெயிக்கணும்? அனுதினமும், தினந்தோறும் போராடுவா, தினந்தோறும் நம்ம ஜெயிக்கணும். இதான் கிறிஸ்து. தினந்தோறும் நமக்கு போராட்டம் உண்டு. தினந்தோறும் அவனுக்கு விரோதமாக மறைமுகமாக தான் அவன் கிரியை செய்வான். சில சமயத்தில் தான் வெளிப்படையாக நேரடியாக நிற்பான். மற்றபடி அவன் கிரியை செய்கிறதே தெரியாதபடி மறைமுகமாய் மனிதர்களை பயன்படுத்தி நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்வான். அப்போ இந்த பலவிதமான ஆவிகளுடைய கிரியைகள், இந்த ஆவிகளை எப்படி நம்ம ஜெயிப்பது என்று கேட்டால் அன்றைக்கி அதை குறித்து தான் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது யாக்கோபு எழுதின நிருபம் 4:7 எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 4:7 எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹீ வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அதாவது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். அவனை ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். இதான் வசனம் சொல்லுகிற முதல் வழி. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஐயோ பயமாக இருக்குதா, என்ன பண்ணுறது? ஓடக்கூடாது. சிலர் பிசாசுக்கு பயந்து ஒவ்வொன்றா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஐயோ இந்த வீட்டில் பிசாசு இருக்குது, வேறு வீட்டுக்கு போயிடலாம். பிசாசு துரத்திக்கிட்டே வருவான். அங்கேயும் பிசாசு இருக்குது, வேறு வீட்டுக்கு போயிடலாம். எவ்வளோ தூரம் ஓடுவீங்க? அவன் துரத்திக்கிட்டே இருப்பான். நீங்கள் எதிர்த்து நின்றால் தான் அவனை ஜெயிக்க முடியும். அப்போ பிசாசை தைரியமாக எதிர்த்து நிற்கணும். நீங்கள் உங்களை பார்த்தா சொல்ல, என் மகனே என் மகளே நீ பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் ஓடி போவான். எதிர்த்துட்டா பயந்து ஓடிடுவான். அவன் நம்மளை பயமுறுத்தி நம்மளை அப்படியே சோர்ந்து போக பண்ணுகிறான். அவனுக்கு தான் உங்களை பார்த்து பயம். ஆனால் முந்தி கொண்டு அவன் நம்மை பயமுறுத்த பார்ப்பான்.
அவ்வளோதான். நீங்கள் எதிர்த்து நிற்கணும், அவ்வளோதான். ஒரு சமயம் பிசாசு என்ன செய்வான்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஊழியத்தில் சாம் இருக்கிறாங்கல்ல, சாம் ஜெபராஜ் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க இந்த ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நல்ல அபிஷேகம் பெற்று ஊழியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் ஊரில் இல்லை, ஒரு டைமில் ஜெபிக்க அநேகர் வருவாங்கல்ல. அப்போது ஒரு சகோதரரை ஜெபிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்த உடனே அண்ணன் இல்லை, உடனே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிற கூட்டு போய் நம்ம ஊழியத்தில் அந்த பிரதர் இன்னொரு சகோதரன் சேர்ந்து ப்ரேயர் டென்ட் இருக்க, சின்ன ஒரு ப்ரேயர் டென்ட்டு, ஒரு 10 பேர் உட்காந்து ஜெபிக்க முடியும், சின்ன இடம் தான். அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு கதவெல்லாம் மூடிட்டு உட்கார வச்சு பேசி ஜெபிக்கலான்னு முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சு. அந்த ஆள் பயங்கர உருவம், பயங்கர மீசெல்லாம் வச்சுருக்கிறாரு. அந்த பிசாசு இந்த ஆவி இருந்திருக்காரு. அவர் அந்த ஆவி பேச ஆரம்பித்தார். நீ என்னை விரட்டிடுவியா? நீ யார் நீ தெரியாத, நீ எனக்கு ஒரு பொடியன், நீ ஒரு சின்ன பையனி, நீ என்னை விரட்டிடுவா, நீ பயங்கரமாக பேசுது. இவங்களுக்கு முதல்ல பயம் வந்துட்டு, ஐயோ தெரியாமல் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, இது மாதிரி ரூமுகளை வர மாட்டிக்கிட்டோம், கதவெல்லாம் மூடியாச்சு, அங்கே தான் அந்த ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு, தப்பி ஓடவும் முடியாது, இப்போ என்ன பண்ணுறது, நமக்கு பழக்கம் இல்லை, அண்ணன் வேறு ஊரில் இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ பயங்கரமாக பயமுறுத்தான், கண்ணை உருட்டிக்கிட்டு ஒன்று என்ன பண்ணுறான் பாரு, நீ எல்லாம் என்கிட்ட நிற்க முடியுமான்ற மாதிரி பயங்கரமாக பேசணும்னு ஒரு பயம் வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் பலப்படுத்தி வல்லமைப்பட ஒரு வழியே இல்லை, எதிர்த்து நின்னது ஆகணும்னு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. ஆவியானுடைய வல்லமை இறங்கினார். எதிர்க்க பொருளாத பிசாசை, நீ என்னை ஏதாவது செஞ்சிட முடியுமா? என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், உன்னை எதிர்க்கிற இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ, இயேசுவின் நாமத்தில் ஒரே ஒரு வார்த்தை, தொப்புன்னு கீழே விழுந்தார், ஆவி போயிட்டு. அவ்வளோதான் அந்த ஆவியனுடைய வல்லமை. பயமுறுத்துவான் பிசாசு, பயமுறுத்துவான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம எதிர்த்து நிற்கணும் பிசாசை என்பதாக. பயப்படக்கூடாது. இந்த பயம்தான் பிசாசனுடைய பெரிய ஆயுதம். அதாவது ஆண்டவரால் தான் திரும்ப எப்போ பேசினார் பயப்படாதுங்க, கலங்காதுங்கன்னு என்ன ஏன் சொல்லுகிறார்? இந்த பயம்தான் சாத்தான் நம்மை மேற்கொள்வதற்கு காரணமாகிவிடும். அதனால தான் பயப்படாதுங்கன்னு ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவதை பார்க்கிறோம். மந்திரவாதி அருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரராய் மாறின ஒரு சகோதரர் என்னாலும் அடிக்க பிரசங்கம் பண்ண வந்திருந்தார். எப்போ அநேக வருஷத்துக்கு முன்னால், ஊழியத்தின் ஆரம்ப காலம் அது, 40 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்போ அவருடைய அனுபவம்லாம் கேட்ட ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அவர்கிட்ட பேசி என்னுடைய அனுபவத்தை கேட்கணுன்னையே அவர் எங்கள் ஊரில் தங்கியிருந்தார். அவர் வீட்டுக்கு போய் அவரோட பேசினேன். எப்படி நீங்கள் மந்திரவாதியானீங்க, எப்படி மந்திரம் செய்வீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், தம்பி இந்த மந்திரத்தில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நிறைய பலி செலுத்தி, ரத்த பலி செலுத்தி இந்த ஆவிகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம். பலவிதமான ஆவி இருக்கிற ஒவ்வொரு ஆவியை கண்ட்ரோல் பண்ண அதுக்கேற்ற மாதிரி பலி செலுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி மந்திரங்கள் சொல்லி உச்சரித்து பல மணி நேரம் ஆகும். அப்படி எல்லாம் செய்து தான் அந்த ஆவியை கட்டுப்படுத்தி வச்சுருப்போம். அப்போ அந்த ஆவியை ஏவனா அது நாங்கள் சொல்கிறபடி செய்யும். ஒரு ஆளை தாக்கன்னா தாக்கும். அது மாதிரி ஆவிகள். அவர் சொன்னது என்னென்ன ஆவின்னு சொன்னால், நான் சொன்னால் எங்கள் மேலே வழக்கே போட்டுருவீங்க. அந்த மாதிரி அவர் காலத்தில் அவர் சொன்ன அந்த ஆவிகளை அடக்கி வச்சுருந்தேன்னு சொல்லி மக்கள் எதெல்லாம் ரொம்ப பக்தியாக தெய்வனை வணங்குறாங்களோ அதெல்லாம் அவர் அடக்கி வச்சுருந்தாராம் அவர் சொன்னார். அப்போ இன்றைக்கி மந்திரவாதத்தை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமான உள்ள சில அந்த பக்தியாக இருந்து அந்த பூஜை இதெல்லாம் செய்கிறது கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆவி அதில் கிரியை செய்கிறது என்று. அப்போ அவர் சொன்னார், முதலாவது நாங்கள் ஒரு ஆளை தாக்கணும், பில்லி சுனிய மந்திரம் செய்து தாக்கணுமானா முதலாவது பயப்படுத்துகிற ஒரு ஆவி அனுப்புவோம். அந்த ஆவி போய் அவரை பயப்படுத்திடும். அந்த நபரை பயப்படுத்தினாதான் அதன் பிறகு அவங்களை தாக்குகிற ஒரு ஆவியை அனுப்புவோம். இயற்கையாகவே சிலர் பயப்பட மாட்டாங்க. சிலர் பயாவது பிசாசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களே இந்த மந்திரவாதம் பலிக்காதான். அவரே சொல்கிறாங்க, அவங்க மேலே எங்கள் மந்திரவாதம் பலிக்காது. பயப்படுகிறவர்களை தான் நாங்கள் மந்திரத்தினால தாக்க முடியும். அதனால் முதல்ல பயத்தை உண்டாக்குவோம். இதான் சாத்தானுடைய தந்திரம். நம்மை கூட முதல்ல பயப்படுத்துவான். அதனால் தான் தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. நம்மளை அடிச்சிருவோம், நொறுக்கிறோம், இல்லாமல் ஆக்கிடுவோன்னு அதிகாரத்தில் உள்ளவங்க பேசுவாங்க. மத தீவிரவாதிகள் பேசுவாங்க, கொன்னுருவோம்பாங்க, நொறுக்கிறோம்பாங்க. நான் 50 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், 50 வருஷமாக பார்க்குறேன். பயமுறுத்துகிற ஆட்கள், மிரட்டுகிற ஆட்கள், என்ன பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாம் பார்த்துருக்குறேன். ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம். இயேசு கூட இருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். பயமுறுத்தின பல ஆட்களை காணவில்லை, சில ஆட்கள் இல்லை, சில ஆட்கள் தொலைந்து போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட யாருங்க ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, பயப்படாத,
பயப்படாத. நம்ம ஏன் பயப்படணும்? தைரியமாக நிற்கணும். அது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க என்பதாய். அப்போது இந்த பிசாசை பயப்படாமல் எதிர்த்து நிற்கணுமா? எதிர்த்து நின்னா தான் ஜெயிக்க முடியும். சாத்தானே, நான் இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன், பிசாசை இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன் அப்படின்னு எதிர்த்து நின்றா ஓடி போயிடுவான். நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களையே தான் வந்து தாக்கி கொண்டே இருப்பான். உங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வருவான். சிலர் சொல்லுவாங்க, சாத்தா எங்கள் வீட்டையே சுற்றி வர்றாயா, எங்கள் வீட்டையே சுற்றி வர்றாயா. இப்படி பயந்தீங்கன்னா உங்கள் வீட்டை தான் சுற்றி வருவான். நீங்கள் தைரியமாக சொல்லணும், நாங்கள் இயேசுக்கு சொந்தம், எங்கள் வீடு இயேசுக்கு சொந்தம். பிசாசே, நீ என்ன பண்ண முடியும்? என் இயேசுக்கிட்ட தோல்வி அடைஞ்சவன் தானே நீ. என் இயேசு தான் உன் தலையை மிதிச்சிட்டால, சிலுவையில் ஜெயித்துட்டால, ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி பாருங்கள், பிசாசு நடுங்கிடுவான். அவன் வந்து நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி நம்மளை பயமுறுத்துவான். நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, தேவன் நமக்கு தந்திருக்கிற பலன்னு நமக்கே தெரியல. இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். அதனால் அந்த அறியாமை பயன்படுத்தி தான் நம்மை பயப்படுத்தி பார்க்கிறான். அதனால் நீங்கள் தைரியமாக பிசாசை எதிர்க்கணும். சரி, பிசாசை எதிர்க்கணுமானா எல்லாரும் எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. சிகரெட் பிடிக்கிற ஆள், குடிக்கிற ஆள் பிசாசை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? முடியாது. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 2 முக்கியமான காரியம். அதை குறித்து தெளிவாக சொல்கிறேன். அதை அறிந்து கொண்டு இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். முதலாவது, யாக்கோபு 4:7 முதல் பகுதியில் பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். முதலாவது, சப்மிட் யுவர் செல்ஃப் தேர்ஃபோர் டு காட். முதலாவது உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க, அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டோடைய வசனத்தின்படி நடக்காமல், உங்கள் இஷ்டப்படி நடந்து கொண்டு நானும் ஏசியா கூட இருக்கிற பிசாசை எதிர்ப்பேன்னா ஈஸியாக பிசாசு உங்களை மேற்கொண்டுருவான். அப்போ முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு, ஆண்டோடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? அதனால தான் பிசாசை துரத்துகிற அந்த ஊழியம் செய்கிறீங்க. அதில் கூட்டத்துக்கு போகும்போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது சூழ்நிலை வரும்னா, முதல்ல உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்னால முதல்ல நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்பது. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, உங்களுடைய வசனத்துக்கு நான் ஏதாவது வசனத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறான்னு ஆண்டவரே சோதித்து பார்த்து வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து போனால் எந்த பிசாசும் உங்களை மேற்கொள்ள முடியாது. முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படியும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்போ தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து ஜெயிக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் நம்ம ஊழியத்தில் ட்ரஸ்டியாக டாக்டர் அன்பராஜன் இருக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரர், இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழியம் செய்கிறவங்க. விக்ரமசிங்கபுரம் இடத்துல சிவந்திபுரம் அங்கேருந்து அந்த காலத்திலேயே வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். அப்போ அவங்க வருஷந்தோறும் 2 கன்வென்ஷன் நடத்துவாங்களாம். பிரசிங்கமாக அவங்க சிஎஸ்சி சபைக்கு போகிறவங்க தான். ஆனால் ஜபாரை வைத்து நல்ல ஊழியெல்லாம் சுவிசேஷெல்லாம் அறிவித்து கொண்டே வந்திருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு வசனத்தை சொல்லணும், பிரசங்கமார்களை அழைத்து அவங்க வீட்டுக்கு முன்னால் மைதானத்தில் கூட்டம் நடத்துவாங்க. கேரளாவிலேருந்து அந்த காலத்தில் பிரசங்கியார் வருவாங்க. குஞ்சப்பின்ற பிரசங்கியார் அவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. ஒரு காலத்தில் கேரளாவிலேருந்து தான் ஊழியர்கள் வந்து அவங்கள வச்சு ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி அந்த கேரளாவிலேருந்து வந்த அந்த ஊழியக்காரர் ரொம்ப தைரியமாக பிரசங்கம் பண்ணுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். நிறைய பேர் மனம் திரும்புவாங்க, பிசாசை துரத்துவார், அற்புத அடையாளெல்லாம் நடக்கும். அப்போ டாக்டர் அன்பராஜன் இளம் வாலிபன், படித்து கொண்டு இருக்கிற வாலிபன்னா அந்த கூட்டத்திலலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பிரசங்கியார் கூடலாம் நின்று எல்லாத்தையும் கவனிப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த பிரசங்கியார் பிசாசு பிடித்த ஒருவருக்கு அவங்க ஜபிக்கிறாங்க. அதை எதிர்த்து ஜபிச்சா அவர் ஓங்கி அடிச்சுட்டு, பிரசங்கியாரை கை நீட்டு அடிச்சுட்டு என்னை ஏன் துரத்த வர்ற நீ உன் மனைவி அடிச்சுட்டு தானே வந்தீங்க, உன் மனைவியை அடிச்சுட்டு வேதனைப்படுத்திட்டு இங்கே வந்திருக்கிற, நீ என்னை துரத்த வர்றியா அப்படின்னு பேசிட்டு அவ்வளோதான் நடுங்கி விட்டார். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அப்படியே நான் சோகத்தில் அமர்ந்துட்டார். ஆண்டவரிடத்தில் போய் கண்ணீர் வடித்தார். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். அவருக்கு கோபம் வந்தால் டக்குன்னு கோபம் வந்துருமா. அந்த கோபத்தில் மனைவியை அடிச்சிட்டார். ஊழியத்தை கிளம்புனால மனைவி என்ன ஃபேமிலிக்குள் நடந்தே தெரில. கோபத்தில் மனைவி கை நீட்டு அடித்து மிதிச்சார் என்னவோ தெரியல, அடிச்சுட்டு வந்துட்டார். அது பிசாசுக்கு தெரியும். நீ வசனத்துக்கு கீழ்ப்படியலையே, உன் மனைவியை நேசிக்கலை, நீ அடிச்சுட்டு கை நீட்டு அடிச்சுட்டு வந்திருக்கிற, நீ என்னை துரத்த முடியுமா? பார்த்தீங்களா, பிசாசு மேற்கொண்டுறோம். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா சாத்தான் உங்களை மேற்கொண்டு விடுவான். இந்த ஐயா போய் ஆண்டவர்கிட்ட போய் அழுது ஜெபம் பண்ணி மனைவிகிட்ட மன்னிப்பு கேட்டு அடுத்த வருஷம் ஊழியத்துக்கு கூப்பிட்டா கால் நொண்டி வர்றாராம். வலது கால் நொண்டி வர்றாராம். கால் பாதிக்கப்பட்டு விட்டார்.
கேட்டாங்களே என்னாச்சு காலில் அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த சட்டு கோபம் வந்துடும். அந்த கோபத்தில் மனைவி கூட நான் அடிச்சு விட்டேன்னா அந்த பிசாசு அதை சொல்லி காமிச்சிது. அப்போ எனக்குள்ளே இந்த தவறு, இந்த கோபம் இருக்கக்கூடாது. அதனால் ஆண்டவரே, இந்த கோபன்ற பாவம் என்னை விட்டு போகணும். இந்த மாதிரி சட்டு கோபம் வந்து மற்றவங்களை கை நீட்டிடுறேன், என் மனைவியை, இந்த பாவம் என்னை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி காலை அடித்து கால் அப்படியே தரையில் அடித்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சார். அப்படி ஜெபிச்சு கால் அடித்து கால் பாதிக்கப்பட்டு விட்டார். காலில் இது ஒரு எலும்பு பாதிக்கப்பட்டு நொண்டி தான் கடைசி வரை நடந்திருக்கிறார். ஆனால் அவர் சொன்னார், அதாவது சுகமான 2 கால்களோட நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை காலோட மோட்சத்துக்கு போகலான்னு வசனம். அதனால் நான் நொண்டின பிறகு இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அந்த கோபத்தை எடுத்துட்டாரு. இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்காவிட்டால், அதில் சரியாக இல்லாவிட்டால் சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியாது, துரத்த முடியாது. அதனால தான் வசனம் சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 2வது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம் எடுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம் பைபிள் எடுங்க. அது 321ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில். அதை பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ 2வது, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நிற்கணும். 2வது விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசை எதிர்க்கணும். நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தீங்கன்னா பிசாசை எதிர்த்து ஜெபிக்காதங்க. காமனாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போயிருங்க. பிசாசை எதிர்த்து அவனோட மோதணுமானா விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தால் உங்களை அவன் மேற்கொண்டு விடுவான். பி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதுக்கு இன்டிமேசி வித் காட், தேவனோட நெருக்கமான அனுபவம், அதை காத்து கொள்ளணும். தினம் காலையில் எழும்பி வசனத்தை தியானித்து ஜெபிச்சு பரிசுத்தாவில நிரம்பி வசனத்தை வாசித்து விசுவாசத்தில் பலன் கொண்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் பிசாசை துரத்த முடியும். நீங்கள் ஒழுங்காக ஜெபிக்கிறதில்ல, வேதத்தை வாசிக்கிறதில்ல, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை, வசனத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு கவனிக்கிறதும் இல்லை, ஒழுங்காக உபவாசம் பண்ணுறதும் இல்லை. ஆனால் பிசாசை நானும் எதிர்ப்பேன் அப்படின்னாக்கி உங்களை அவன் மேற்கொண்டு விடுவான். அதனால தான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன விசுவாசம் இருக்கணும்? விசுவாசத்தில் உறுதினா என்ன விசுவாசம் இருக்கணும்? ஒரு 3 வசனத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டிங்கன்னா விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். முதலாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் பிசாசை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இதான் முதலாவது விசுவாசம். எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அந்த சாத்தானை விட, அந்த பிசாசை விட, அந்த மந்திரவாதத்தை விட, அந்த பில்லி சுனியத்தை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இதான் முதல்ல. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் யாரும் பில்லி சுனியம் பண்ணிட்டாங்க, இப்படி நடக்குது, யார் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் இயேசு பெரியவரா மந்திரவாதம் பெருசா யோசிப்பான். இயேசு தான் பெரியவர். பிறகு எதுக்கு மந்திரவாதத்துக்கு பயப்படணும்? எதுக்கு பில்லி சொல்லி இப்போ யாரோ செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க எதுக்கு கலங்கணும்? உங்கள் கூட இயேசு இருக்கிற அவர் தானே பெரியவர். அதில் நீங்கள் பெரியவர் உங்கள் கூட இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அவரோட உள்ள ஐக்கியம் சரியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்றைக்கோ ஜோம் பண்ணிட்டு, என்றைக்கோ பைபிள் வாசிட்டு இன்றைக்கி பிசாசை எதிர்க்கிறன்னா முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார் என்பது உங்களுக்கு நல்ல உறுதியாக இருக்கணும். அந்த விசுவாசத்தில் அவனை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்குதா? அதான் ரொம்ப முக்கியம். என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், பிசாசை ஜெயித்தவர். நான் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், சாத்தானுடைய கிரியை எதிர்க்கிறது எனக்கு தெரியும். அவன் எனக்கு விரோதமாக எதிர்த்து போராடுவது தெரியும். ஜெப நேரத்தில் நான் சொல்லுவேன், பிசாசே, உன்னை காட்டில் ஏன் கூட இருக்கிற இயேசு பெரியவர். உன் தலையை மிதித்தவர் ஏன் கூட இருக்கிறார். உன்னை காலின்களை நசிக்கன இயேசு என்னோடு இருக்கிறார். உன்னை சிலுவையில் வெற்றி சிறந்தவர் ஏன் கூட இருக்கிறார். உன்னை கட்டி பாதாளத்தில் அடைக்கப் போகிற இயேசு என்னோடு இருக்கிறார். அறிந்து கொள்.
நீங்கள் இதை சொல்லிட்டீங்கன்னா அவன் நடுங்க ஆரம்பிச்சிருவான். இந்த சத்தியம் தெரியாததுனால அந்த அறியாமையை பயன்படுத்தி தான் பிசாசு பயப்படுத்துவான். நீங்கள் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சாத்தான் உங்களை நெருங்க முடியாது, பயப்படுவான். வேத வசனத்தை நல்லா அறிஞ்சு மனப்பாடம் பண்ணி வசனத்தை உறுதியாக பிடித்து விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா 1000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்தால் கூட உங்களை அசைத்து விட முடியாது. விசுவாசம். அப்போ இந்த வசனத்தை சொல்லணும். நீங்கள் வாய் திறந்து, உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், அவர் பிசாசை ஜெயித்தவர், சாத்தானின் தலையை மிதித்தவர், சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் என்னோடு. அந்த விசுவாசம், இந்த விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? உங்களுடைய இதயத்தை சோதித்து பாருங்கள். விசுவாசம் உள்ளத்தில் இருக்கிறா? சோதித்து பாருங்கள். 2வது லூக்கா 10:19 எடுங்க. இந்த வசனத்தெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். யோவான் 1 யோவான் 4:4, அதே மாதிரி லூக்கா 10:19 எடுங்க. பைபிளை புரட்டுங்க. இந்த வசனத்தை நீங்கள் புரட்டி பார்த்து மனசில் ஆழமாக பதித்தாதான் விசுவாசம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். நீங்கள் பைபிளையே புரட்டாமல் வசனத்தையே பார்க்காம அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த வசனம் உள்ளத்துக்குள்ளே போனால் தான் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். அதனால தான் வசனத்தை கேட்கணும், கண்ணால் பார்க்கவும் செய்யணும். லூக்கா 10:19 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசு சொல்லுகிறார். தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். 70 பேர், அவருக்கு 12 பேர் தாண்டி 70 பேரை ஆண்டவர் வைத்திருந்தார் சீஷர்கள். அவங்ககிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிற சீடராக இருக்கணும், சீஷியாக இருக்கணும். சும்மா ஒரு விசுவாசியாக இருந்துட்டு பேருக்கு பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு இருப்பதல்ல. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக நின்று அப்படி சீஷியாக இருந்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது, ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசம். முதல் விசுவாசம் என்ன? சாத்தானை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், அந்த விசுவாசம். 2வது என்ன விசுவாசம்? அந்த பிசாசின் மீது ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த விசுவாசம். என்ன சொல்ல? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், மிதிக்கிறதற்கு அதிகாரம். சத்துருவனுடைய, சாத்தானுடைய, பிசாசனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு தந்த அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் மீது, சாத்தானின் மீது, அவனுடைய சகல அதிகாரத்தின் மீது எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். சகல வல்லமையின் மீது எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். அது துரைத்தனத்தின் ஆவியாக இருக்கலாம், அதிகாரத்தில் கிரியைச்சிகர் ஆவியாக இருக்கலாம், மந்திர பிலிசூனிய வல்லமையாக இருக்கலாம், வானமண்டலத்தின் ஆவிகளாக இருக்கலாம். சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதிகாரம், உங்கள்கிட்ட இருக்க அதிகாரம் உங்களுக்கு தெரியலை, அது எப்படி பயன்படுத்தன்னு தெரியல. அதுதான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய பிரச்சனை, ஊழியர்களுடைய பிரச்சனையும் அதுதான். அதனால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்துங்க. பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போது ஆண்டவர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அப்போ அந்த வசனம் பாருங்கள், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இந்த சர்ப்பம் தேளுன்னா என்னது? வயல்வெளியில் போய் பாம்பை பிடிச்சி மிதிக்கிறதா? தேள் எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்து ஓடி போய் மிதிக்கிறதா? இல்லை. சர்ப்பம் தேள்கள் 2 விஷத்தன்மை உள்ளது. சர்ப்பத்துக்கு வாயில் விஷம், இந்த தேளுக்கு கொடுக்கல வாலில் விஷம். அது பிசாசனுடைய கிரியைகளை குறிக்கும். ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். பிசாசனுடைய கிரியைகளை அது குறிக்கும். அந்த தேளை போல விஷத்தன்மை உள்ளது, பாம்பை போல விஷத்தன்மை உள்ளது சாத்தான். அவனுடைய அப்போ நம்ம போய் பாம்பையும் தேளை மிதிக்கிறதல்ல, சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே மிதிப்பது. இந்த 2மே பாருங்களேன். பாம்பை பார்த்தா சில அப்படி செருப்பெல்லாம் போட்டு அப்படியே தலையை மிதிப்பாங்க, அவ்வளோதான். தேளை பார்த்தா பாருங்கள், காலில் செருப்பு அப்படியே மிதிப்பாங்க, அவ்வளோதான். அது மிதிக்கிறது பாருங்கள். பாம்பை காலின்களை மிதிக்கிறது, தேளை காலின்களை மிதிக்கிறது, பொதுவாக தான் பார்க்குறோம். நானே பார்த்துருக்கேன். ஐயோ தேளுன்னா பாரு செருப்பு ஓடி வந்து டக்குன்னு செருப்பு வச்சு அப்படி மிதிப்பாங்க, அவ்வளோதான், நசுங்கி செத்து போயிடும். பாம்புப்பாங்க. சிலர் வால் வச்சு பிடிப்பாங்க, சிலர் தலையில் ஓங்கி ஒரு மிதிச்சாங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வால் ஆட்டு சுற்று சரியாக நசுக்கிட்டாங்கன்னா இறந்துடும். அப்போது அதை தாண்டு சொல்கிறார். அது சாத்தானுடைய கிரியைகள். சர்ப்பத்தை போன்ற
தேள்களை போன்ற நம்மை குட்டி நம்ம விஷத்தன்மையாய் நம்மை தாக்கி சோர்ந்து போக பண்ணுகிற, வியாதியை கொண்டு வருகிற, பயப்படுத்துகிற, தூக்கத்தை கெடுக்கிற பலவிதமான ஆவியின் கிரியைகள். அதை நீங்கள் மிதிக்கணும். நீ மிதி, அவ்வளோதான், அது செத்து போயிடும். அந்த கிரியை அழிந்து போய்விடுன்னு அர்த்தம். அவ்வளோதான். சாத்தானை அல்ல, சாத்தானுடைய கிரியைகளை நம்ம அழித்து போடுகிறோம். அதான் சொல்கிறது, மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சென்னையில் ஒரு சகோதரி பாருங்கள், நல்லா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க, காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியானுடைய பலத்தோடு தான் எல்லாம் செய்வாங்க, பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அவருடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள். அதில் ஒரு மகள் ஸ்கூலில் படிக்கிற மகளுக்கு திடீர்னு நடு ராத்தில் அலறிக்கொண்டு எழும்புவாள், சத்தமிட்டு கொண்டு. அப்படி பயமாக இருக்குது அப்படின்னு எழும்புவாள். அது ஒரு ஆவியினுடைய டிஸ்டர்பன்ஸ், பயப்படுத்துகிற ஆவி. உடனே இவங்க எழும்பி நடுராத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் மகளை காத்துக்கொள்ளுங்க, என் மகளுக்கு சுகம் கொடுங்க, என் மகளுக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிப்பாங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் ஜெபிக்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதியாகி அந்த மகள் தூங்கிடுவான். அப்படியே பல நாட்கள். திடீர்னு ஒரு நாள் எழும்புவா, நடுராத்தில் சத்தமிடுவா, பயந்து அலறுவா. அப்புறம் இவங்க முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க, அப்படியே அமைதியாக தூங்கிடுவான். இப்படி பல நாள் நடந்தது. இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, இது பயப்படுத்துகிற ஆவி. மகளை அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பயப்படுத்துகிறது. அந்த மகளை மாத்திரம் இல்லை, இவங்களே அதனால் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது. அதான் அந்த ஆவியினுடைய கிரியை. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த பொல்லாத ஆவியை மகளை டிஸ்டர்ப் பண்ணுது, தூங்க விட மாட்டேங்குது, பயப்படுத்துது. ஆனால் அது என்னையும் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது. இது பாருங்கள், இது ஏன் போக மாட்டேங்குது? இப்போ இந்த ஜெபிச்ச உடனே திரும்ப வருதே ஏன்? அப்போ ஆண்டவர் சொன்னார், மகளே பிசாசு போராட்டன்னு தெரியுதுலாமா? அப்போ பிசாசு போகிறான்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீ முழங்கால் போட்டு இயேசுவே துரத்துங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க அப்படி ஜெபிக்க சொன்னானா? வியாதியஸ்தருக்கு அப்படி ஜெபிக்கலாம், இயேசுவே சுகம் கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கலாம். நீ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற மகள், உனக்காக ஜெபிக்கிற. உன் வீட்டுக்குள்ளே அந்த ஆவி டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன பண்ணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவேன்னு சொல்லியிருக்கல, நீ தான் துரத்தணும். அதிகாரம் உன் கையில் இருக்கு. பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரம், துரத்துகிற அதிகாரத்தை உன் கையில் தந்திருக்கிறேன். நீ அதை பயன்படுத்தாமல் அதை வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே பிள்ளையை காப்பாற்றுங்கன்னா என்ன அர்த்தம்? நீ அதிகாரத்தை பயன்படுத்து, உனக்கு தான் அந்த அதிகாரத்தை நான் தந்திருக்கிறேன்ல. அப்போ தான் அவளுக்கு விஷயம் தெரிந்தது. அவங்க முழங்கால் போட்டு, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத சாத்தானே, எங்கள் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், என் மகள் இயேசுவுக்கு சொந்தம், இந்த எல்லைக்குள்ள நுழைய அதிகாரம் கிடையாது. உன்னை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். இயேசு எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். பொல்லாத பிசாசே, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு ஒரு நாள் ஜெபிச்சாங்க. அவ்வளோதான். திரும்ப வரவே இல்லையே. அப்போ எங்கே தப்பு இருக்கிறது? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த போராட்டம் திரும்ப வருது. ஒரு முழுமையான வெற்றி இல்லை. என்றைக்கு ஒரு நாள் போராட்டம் வருதுன்னா பரவாயில்ல, பயமுறுத்திக்கிட்டே இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஜெயிக்கும் என்ன அர்த்தம்? உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தலை. ஆனால் வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறத விசுவாசிங்க. முதல்ல உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், விசுவாசிங்க. 2வது, அந்த பிசாசை துரத்துகிற அதிகாரம் என்கிட்ட ஆண்டவர் தந்திருக்கிறார். அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை மிதித்து அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு அற்புத மாற்றத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே பார்ப்பீங்க. 3வது, எதை விசுவாசிக்கணும்? அதே வசனம் பாருங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதான், நத்திங் ஷல் பி எனி மீன்ஸ் ஹர்ட் யூ. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? சாத்தானால் என்னை சேதப்படுத்த முடியாது. பயமுறுத்துவான், நம்மளை போராடி பார்ப்பான், ஆனால் நம்மளை சேதப்படுத்த முடியாது. இயேசு வாக்கு கொடுத்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். முதல்ல சாத்தானை காட்டில் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். 2வது, இயேசு எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அவனை துரத்துகிற அதிகாரம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். 3வது, அவன் என்னை சேதப்படுத்த முடியாது. என்னை பயப்படுத்தி பார்க்கலாம், அவ்வளோதான். என்னை அவன் சேதப்படுத்த முடியாது. ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா,
பிசாசை எதிர்த்து நின்று துரத்துங்க போயிடும்னா, நீ எல்லாம் பிசாசை துரத்தப்படாது. நீ துரத்துனா நீ பாதிக்கப்பட்டுருவ, நீ முடக்கப்பட்டுருவ, சாத்தா உன்னை தாக்கிடுவான்னு எங்கள் பாஸ்டர் சொல்கிறாங்களே. பாஸ்டர் சொல்கிறாங்க, நீ எல்லாம் பிசாசை எதிர்க்கக்கூடாது. நீ இயேசு சொல்லுகிறார், உனக்கு அதிகாரம் தந்திருக்கிற எதிர்த்து நில்லு. நீ யார் வார்த்தையை நம்புவீங்க? நானே சொன்னாலும், ஐயா மோகன்லால் ஐயா நீங்கள் சொல்கிறது தப்பு, இயேசு அதிகாரம் தந்திருக்குன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அதனால் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன், ஒன்று என்னை சேரப்படுத்தார், அப்படி சொல்ல பழகுங்க. வசனத்தில் நிற்கணும், வசனத்தில் தெளிவாக இருக்கணும், வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்ளணும். நான் தான் சொல்லுவேன், சாத்தானே நீ என்ன சும்மா மிரட்டி பார்க்குற, பயமுறுத்தி பார்க்குற, என்ன உன்னால் சேதப்படுத்தலாம் முடியாது. அது தைரியமாக சொல்லுங்கள், வாய் திறந்த விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. சாத்தானே, உன்னை எதிர்க்கிற, உன்னை துரத்துகிற அதிகாரம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நீ என்னை சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், உன்னால் சேதப்படுத்த முடியாது. இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய வார்த்தையில் உறுதியான இல்லைங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் பாவத்தை செய்துக்கிட்டு, தப்பான பாவ வழிகளில் போய்கிட்டு, தப்பான உபதேசத்தை செவி கொடுத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு, அல்லது பாவத்தையும் ஒரு பக்கம் கிருபன் இந்த பக்கம் பாவம் செய்துக்கிட்டு, இந்த பக்கம் பாட்டும் பாடிக்கிட்டு பிசாசை எதிர்த்திங்கன்னா அவனுக்கு தெரியும், நீ விளையாட்டை காமிக்கிற என்கிட்ட, உன்னை பற்றி எனக்கு தெரியும் மகளே மகனே, வா என்கிட்டன்னு சொல்லுவான். அப்போ தான் நீங்கள் அப்படிப்பட்டவங்க பாருங்கள், பிசாசை எதிர்க்க மாட்டாங்க, எதிர்த்து ஜெபிக்க மாட்டாங்க. என்ன நல்லா தெரிய மாட்டி விடுவோன்ட்டு. நீங்கள் பரிசுத்தமாக இருந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக அவனை எதிர்க்க முடியும். பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வசனம் தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே பிசாசு பயப்படுவான். இதை மனசில் பதித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தெல்லாம், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, சாத்தானால் என்னை சேதப்படுத்த முடியாது, போராடி பார்ப்பான், அவ்வளோதான். அது விசுவாசி. சும்மா போராட்டம் இருக்கும், ஆனால் நீ என்னை சேதப்படுத்தலாம் முடியாதுன்னு விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. அதில் உறுதியாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ இந்த 4 விதமான ஆவி நான் சொன்னால, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்தில் கிரியச்சுகிற ஆவி, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் ஆவி. இந்த ஆவிகள் தினம் உங்களுக்கு விரோதமாய் பல விதத்தில் போராடும். நான் தினமும் காலையில் எழுந்த உடனே நல்லா வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி என்னை அர்ப்பணித்து ஜெபித்து ஆவியில் பலன் கொண்ட பிறகு பிசாசை சாத்தானே, எனக்கு விரோதமாக எழும்புகிற துரைத்தனத்தின் ஆவிகளை நான் துரத்துகிறேன். எனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அந்த அதிகாரத்தில் கிரியச்சுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதம், பில்லிசூனியம், இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், நிர்மலமாகட்டும். எனக்கு விரோதமாய் வான மண்டலத்தில் இருந்து கொண்டு செயல்படுகிற விக்கிர ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பலவிதமான அந்த மாயான காரியத்தை செய்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன், துரத்துகிறேன் அப்படின்னு தினம் ஜெபிச்சிடறேன். தினம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபிங்க. நல்ல ஆவியில் நிரம்பி. சில சமயத்தில் அந்த ஆவி போராடுன்னு தெரிஞ்சால் அவங்களோட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது தெரிஞ்சிடும். நீங்கள் அந்நிய பாஷை பேசி அந்த நேரம் அந்நிய பாஷை வரும் பாருங்க, அது டிஃப்ரெண்டாக யுத்த பாஷையாக இருக்கும். யுத்தம் பண்ணுற மாதிரி ஆவியினர் பேசுவார். பிசாசு நடுங்கி ஓடியே போயிடுவான். நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. இன்னும் சில முக்கியமான ஆலோசனை கவனிங்க. நீங்கள் பிசாசை எதிர்த்து ஜெபிக்கிற போது, ஒரு ஊழியத்துக்கு போகிறீங்க, கிராம ஊழியத்துக்கு போகிறீங்க, கூட்டத்தில் நற்செய்தி அறிவிக்க போகிறீங்க, ஜெப கூட்டம் நடத்த போகிறீங்க, சாத்தானுடைய எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ண, முதலாவது பாதுகாப்பு ஜெபம் செய்யணும். ப்ரொடெக்ஷன் ப்ரேயர். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவுடைய வல்லமைக்குள்ள இரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து முதல்ல ஜெபிக்கணும். நான் ஊழியத்துக்கு வெளியே புறப்பட்டாலே என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், மருமகன், பேரக்குழந்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க ஊழியத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிச்சிருவேன். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து நான் போகிறேன். உம்முடைய பாதுகாப்பு என் குடும்பத்தின் மேலே, ஊழியத்தில் இருக்கிற எல்லார் மேலே இருக்கணும். ப்ரொடெக்ஷன் ப்ரேயர். அப்போ அந்த ஜெபம் கர்த்தர் வேலை அடைச்சிருவார். நம்ம ஜெபத்துக்கு தான் அவர் காத்திருக்கிறார். அதை தாண்ட சாத்தானால் முடியாது. யோபு 1:10 பாருங்கள், சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று கர்த்தரோடு பேசும்போது ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்கள். யோபு 1:10 சாத்தானே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீர் அவனையும், நீர் ஆண்டவரே, நீர் யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ?
நீங்கள் வேலை அடைச்சி வச்சுருக்கீங்க, என்னால் அதை தாண்டி போக முடியல. அப்போ சாத்தான் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டான், யோபுவை சேரப்படுத்தணும், யோபு மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார், இவனை ஒரு பாடுபடுத்தணும். பிள்ளைகளை தொடலான்னு பார்த்தா தொட முடியல, யோபை தொடலான்னு பார்த்தா தொட முடியல, அப்படி சொத்துக்களை அழிக்கலான்னு பார்த்தா அழிக்க முடியல. கர்த்தர் வேலையை வச்சுட்டார். ஏன்னா யோபு ரெகுலராக பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டு வருகிறார். இந்த ரெகுலராக அவருடைய ப்ரேயர் லைஃபு, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது, ஆண்டவரை ஆராதிப்பதில் கவனமாக இருந்ததுனால அவரை சுற்றிலும் வேலி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ முதல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அது விசுவாசத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரை என்னையும் என் குடும்பத்தையும் உடைய பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், வேலி அடைத்து காத்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டாலே போதும், உங்கள் குடும்பத்தின் மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேலே வந்துடும். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலே சாத்தானால் அதுக்குள்ளே நுழையவே முடியாது. அப்போ முதல்ல பாதுகாப்பு ஜெபம் செய்யணும். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள். அப்போ யுத்தம் பண்ண ஒரு வார்ஃபேர் ப்ரேயரை பற்றி தான் எழுதியிருக்கு. அப்போ சாத்தானோட யுத்தம் தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டியது வரும். விசுவாச வாழ்க்கைக்குள்ள இயேசுவை பின்பற்ற வந்துட்டால் எவ்ரிடே யூ ஹவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த டெவல். அதனால் அப்படி எதிர்க்கும்போது அங்கே தான் சொல்லப்பட தலை சீரா, கச்சை, மார்க்கவசம், ஆயத்தமான பாதரட்சி சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போனால் போர்வீரன் கையில் வலது கையில் பட்டயம் இருக்கும், இடது கையில் கேடயம் இருக்கும். இந்த கேடயம் எதுக்குன்னா எதிரி தாக்கும்போது நம்மீது படாமல் பாதுகாக்கப்பட கேடயம், எதிரியை தாக்கி அழிப்பதற்கு பட்டயம். இந்த ரெண்டுமே அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அந்த கேடயம் எதை குறிக்கிறது? விசுவாசம் என்னும் கேடயம். அதான் சொல்ல விசுவாசம் என்னும் கேடகம். அப்போ அந்த கேடகம்தான் விசுவாசம் என்கிற கேடகம். என்ன விசுவாசம்? சாத்தான் என்னை சேரப்படுத்த முடியாது. அப்போ அதை சொல்லப்பட்டிருக்கோம், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக. பொல்லாங்கன் என்றால் பிசாசாகிய பொல்லாங்கன் எய்யக்கூடிய அக்னி ஆஸ்திரம். அப்படின்னா என்னது? ஃபயரி, அந்த வில் அம்பு, ஃபயரி அம்பு, அதுதான். அதை நெருப்பை கக்கி கொண்டே வரக்கூடிய அம்பு. அதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்த்துருக்கேன். நான் இந்துவாக இருந்த ராமாயண மகாபாரத கதையெல்லாம் எங்கள் பாட்டி சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அந்த சினிமாவை கூப்பிட்டு போவாங்க நான் பக்தி படம் பார்க்குறதுக்குன்னு. அப்போ அவங்க சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்பு ஏதோ ஒன்று அப்படியே நெருப்பு பாம்பு மாதிரி நெருப்பை கக்கிட்டே வரும். அப்படியே பாம்பாக வரும், அது நெருப்பை கக்கிட்டே வரும். இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கிறது. அந்த பிசாசாகிய பாம்பு இருக்குல்ல, சாத்தானை கூட அக்னி ஆஸ்திரம், நெருப்பு அம்பு. இதான் மந்திரவாதத்தை குறைக்கும். தூரத்துலேருந்து எய்யக்கூடிய ஒரு ஆளை எய்ம் பண்ணி எய்யக்கூடியது. அது அவ்வளோதான் அழிச்சிரும் அப்படின்னு ஒரு பயம் உண்டாகும். அதை தடுக்கிறது விசுவாசம். அது பட்டுன்னா விசுவாசம் இருந்தால் உங்களை டச் பண்ண முடியாது. பிசாசம் யூ கேனாட் டச் மீ. நீங்கள் சொல்லணும் அப்படி, நான் சொல்லுவேன் அப்படி, பிசாசம் யூ கேனாட் டிஸ்டர்ப் மீ, யூ கேனாட் டச் மீ, யூ கேனாட் ஹர்ட் மீ. நீ எனக்கு ரொம்ப போராடலாம், பயமுறுத்தி பார்க்கலாம், யுத்தம் பண்ணலாம், நீ என்னை சேதப்படுத்தலாம் முடியாது. எந்த மந்திரவாதமும் என்னை சேதப்படுத்த முடியாது. நீ பயமுறுத்தி பார்க்கலாம், அவ்வளோதான் விசுவாசம். உங்கள் விசுவாசத்தை நீ அறிக்கையிட்டாலே அதுதான் கேடகம். அந்த கேடகம் தடுத்து எவ்வளோ பெரிய பிசாசு அனுப்பக்கூடிய அக்னி ஆஸ்திரமாக இருந்தாலும் நெருப்பை கக்கி கொண்டு வரக்கூடிய அம்பு அப்படின்னு அர்த்தம். அந்த அக்னி ஆஸ்திரம் என்பது அதை அழிக்கக்கூடிய வல்லமை விசுவாசத்திற்கு. அதனால தான் அது ரொம்ப முக்கியம். பாப்பா பாதுகாப்புக்கு நீங்கள் ரெடியாகி கொள்ளணும். ஒன்று, ஜபம் பண்ணி உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு உண்டானதெல்லாம் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுத்துடணும். ரெண்டாவது, இந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும். அப்போ எதிரி எவ்வளோ தாக்குனாலும் அந்த கேடயம் தாங்கி கொள்ளும். அந்த அடி உங்கள் மேலே விழக்கூடிய அடியை அந்த கேடகம் தாங்கும் விசுவாசத்தினால். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கேடகன்றார். ஆண்டவர் தான் கேடகம். அப்போ நம்ம அந்த ஒரு அடி விழும்போது கேடகத்தை பிடிக்கிற ஆண்டவர் அந்த அடியை வாங்கி கொள்ளுகிறார். நம்ம மேலே அது விழாது, நம்ம மேலே தொடாது. அங்கே ஆண்டவர் கேடகமாக நிற்கிறார். கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார்னா அவர் தான் பாதுகாப்பின் கேடகம். சத்துரு எய்யக்கூடிய அம்புகள் அவர் மேலே பட்டு ஒன்றும் இல்லாமல் அழிந்து விடும், செயலற்று போய்விடும். இதை விசுவாசிங்க, விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பிசாசை எதிர்க்கணும். எதிர்க்கும்போது அப்போ நான் சொன்னல, ஒரு கையில் பட்டயம், ஒரு கையில் கேடு. விசுவாசத்தினால தடுத்துறோம். அவனை தாக்கணும்ல, எதிரியை தாக்கினா தானே நம்ம ஜெயிக்க முடியும், அவனை அழிக்க முடியும்.
அப்போ என்ன செய்யணும்னா அதற்கு ஆயுதங்கள், ஆவியின் பட்டயம். எபேசியர் 6:17 ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ ஒரு பட்டயம் நம்ம கையில் இருக்கணும். அதை வச்சு தான் எதிரியை நம்ம தாக்க முடியும். அப்படி எதிரியை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் சில ஆயுதங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு 4 ஆயுதங்களை வசனத்தில் குறிப்பிடுகிறேன். நல்ல மனதில் பதித்து கொண்டு அதை வச்சு நீங்கள் செபிக்கணும். முதலாவது, மார்க் 16:17 என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். என் நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது பிசாசு நடுங்கும். நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி பிசாசை போ, நான் யார் தெரியுமில்ல போ அப்படின்னு கேட்டால் போகாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிடும். நீங்கள் அந்தகிட்ட இப்போ அதெல்லாம் பேசக்கூடாது. இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் நீ போ அப்படின்னு சொல்லணும். அப்போ சில ஆவி பேச சொல்ல பயமுறுத்தும். என்னை விரட்டிடுவியா, நீ என்னை போய் சொல்லிடுவியா, நீ யார் என்னை போய் சொல்லிருக்குன்னா இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிரும். அந்த இயேசுவின் நாமத்துக்கு தான் பயப்பட. அப்போ அந்த நாமத்தை நீங்கள் சொல்லணும். இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை சொல்லணும், அந்த பெயரை சொல்லணும். அதை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்கிய நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசை நீங்கள் துரத்தணும். அதனால தான் நிறைய அந்த சும்மா கடவுளே தெய்வமே இந்த மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. எந்த கடவுளை கூப்பிட்றீங்க, எந்த தெய்வத்தை கூப்பிட்றீங்க? உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை வச்சுருக்கிறான். இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லணும். புதுசாக நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணிட்டு கடவுளே இறைவனே அப்படிலாம் சொல்கிறது. எந்த இறைவனை சொல்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இறைவனை சொல்கிறான், ஒவ்வொரு கடவுளை சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த பெயரில் தான் வல்லமை. இயேசு என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். அந்த பெயரை சொல்லாமல் நீங்கள் பண்ணுற எல்லா ஜெபமும் வீண். அறிந்து கொள்ளுங்க. சும்மா கேட்க ரொம்ப அழகாக ஒரு ஆடம்பரம் அப்படியே ஒரு அழகாக தெரியும், பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால பிசாசு உன்னை எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தை திரும்ப 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 சொல்லுங்கள். பயந்து பிசாசு நடுங்குவான். இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன்னு சொல்லுங்க. 1. 2வது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். அப்போ 2வது ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தை சொன்னால் பிசாசு பயப்படுவான். முதல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமம், 2வது இயேசுவின் ரத்தம். என்றால் அவர் சிலுவையில் சிந்த அந்த ரத்தத்தின் மூலமாக தான் பிசாசை அவர் ஜெயித்தார். அவருடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம், நமக்காக பலியாகி பிசாசை ஜெயித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லணும். உங்கள் வீட்டை ஒப்பு கொடுக்கும் போது கூட ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். அதான் ரத்த கோட்டைக்குள்ளே ஃபாதர் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஒரு பாடி பாருங்கள், ஒரு தைரியமாக உங்களுக்கு வந்துவிடும். இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமாம், அந்த ரத்தம் அது கோட்டையாக ஆண்டவர் வேலி அடைச்சிருவார். ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க. அந்த ரத்தத்துக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் இந்த பிசாசை எதிர்க்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், ஒரு மாற்றம். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். 2வது இயேசுடைய ரத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். 3வது எபேசியர் 6:17 பார்க்கிறோம். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் வசனம். இயேசு கிறிஸ்து பிசாசு எப்படி ஜெயித்தார்? வசனத்தை வைத்து. அவனும் வசனத்தை வச்சு தான் பேசுவான். அதனால தான் இப்போ கள்ள உபதேசக்காரங்க இவங்கெல்லாம் வசனத்தை வச்சு தான் பேசுவாங்க. நீ பாருங்களா, வசனத்தை வச்சு வேறு விளக்கம் கொடுப்பாங்க, தப்பான விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு வேறு மாதிரி பேசுவாங்க. அந்த வசனத்தை வச்சு தான் பிசாசு இயேசுகிட்ட யுத்தம் பண்ண வந்தான். வசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்தார். அதனால் பிசாசம் வசனத்தை வைத்து தான் அவங்கள்ட்ட வருவான். மற்றதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, வசனத்தில் இப்படி இருக்கு பாருன்ட்டுன்னு. இதில் தான் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசனம் வசனத்தை வைத்தே வரும். அப்போது நீங்கள் முழுமையாக வேதத்தை அறிஞ்சிருந்தால் தான் அதுக்கு மேற்கொள்ள முடியும். அங்கொன்று வசனம் தெரிஞ்சிருந்தால் அவனை ஜெயிக்க முடியாது. அப்போ வசனம் முழுமையாக தெரிஞ்ச இப்படி சொல்லியிருக்கிற, இப்படி எழுதியிருக்கிற, கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், பிசாசை நீ சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்னு வசனத்தை வைத்து அடிக்கணும். அப்போ வசனம் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த பிலிசூனிய மந்திரவாதம்னா இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு குறி சொல்லுதல் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லுங்கள், மந்திரவாத பிலிசூனியம் அழிக்கப்பட்டு விடும். உலகத்தில் இருக்கிறவனில் என்னோடு இருக்கிற வேறு இயேசு பெரியவர், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை சொல்லுங்கள். சாத்தானே, உன்னுடைய தலையை மிதிக்க, உன் கிரியைகளை நசுக்க கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19. ஒன்றுமே சேதப்படுத்த முடியும். சாத்தானை நீ என்னை சேதப்படுத்த முடியாது, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை சொல்லுங்க. வசனத்துக்கு அவன் நடுங்குவான்.
அதனால் நல்ல கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க, வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ இந்த காரியம். நான்காவது ஒரு காரியம் என்னென்னா, ஏசாயா 59:19 சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்போ சத்துருவாகிய சாத்தான் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது ஆவியானவர் அங்கே வந்து நிற்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு பிசாசு அப்படியே நடுங்குவான், பயப்படுவான். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆயுதம். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமம், ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மூன்றாவது இயேசுவின் வசனங்கள், வேத வசனம், நான்காவது பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் எபேசியர் 6:18 பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறார். ப்ரே இன் த ஸ்பிரிட். அப்போ நீங்கள் இந்த பிசாசை எதிர்த்து, அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கும் போது நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே இறங்கும் பொழுது சில சமயம் அந்த ஆவிகள் கண்ணுக்கு தெரியும். அந்த மந்திரவாத ஆவிகள் கிரியைகள் உங்களால் பார்க்க முடியும். அந்த ஆவியில் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப்படும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு வைராக்கிய கோபம் வரும். அது ஸ்பிரிச்சுவல் ஆங்கர், அந்த சாத்தானின் மேலே ஒரு கோபம் வரும். அப்போ ஒரு அந்நிய பாஷை வரும் பாருங்க, அது யுத்த பாஷை. அந்த அந்நிய பாஷை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தைரியமாக அந்த அந்நிய பாஷை பேசும்போது ஒரு யுத்தம் பண்ணுற மாதிரியே தெரியும். பக்கத்தில் யாராவது கேட்டால் என்ன சண்டை போடுறேன்பாங்க. அந்த மாதிரி தான் ஆவியானவர் இடைப்படுவார். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பிசாசை எதிர்ப்பது, துரத்துவது. அவருக்கு தான் தெரியுது என்ன ஆவின், இது துரைத்தனத்தின் ஆவியா, இது அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவியா, இது மந்திர பில்லி சூனியமா, அல்லது வானமண்டலத்திலிருந்து கிரியை செய்கிற இந்த ஆவியா. ஆவியானவருக்கு தான் தெரியும். அப்போ அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசாசு நடுங்கி விடுவான். என் ஆவியானவருக்கு முன்னால் அவனால் நீக்க முடியாது. அப்போ நீங்கள் இதை நல்லா புரிந்து கொள்ளணும். சாத்தானை எதிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் எதிர்த்து நின்றால் தான் அவனை ஜெயிக்க முடியும். இந்த 4 விதமான ஆவிகள் எந்த விதத்தில் சாத்தான் கிரியை செய்தாலும் அவனை எதிர்க்கணும். முதலாவது எதிர்க்கணுமானா முதல்ல கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டு போய் நீங்கள் பிசாசு துரத்துனா, நீயே கீழ்ப்படியாதவள், நீ என்னை துரத்துருவியான்னு கேட்பான். அப்போ மனைவியை கை நீட்டி அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சொன்னல பெற்றோருக்கு கீழ்ப்படியலை அப்போ நீங்கள் பிசாசை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனோட ஐக்கியம், ஆண்டவர் எதை உணர்த்துகிறாரோ அந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது பிசாசை ஜெயிக்க முடியும். ரெண்டாவது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதான் நம்ம பார்த்தோம், விசுவாசத்தில் உறுதி. 1 பேதுரு 5:8-9 விசுவாசத்தில் ஸ்ட்ராங், நல்ல உறுதியாக இருக்கணும். என்ன விசுவாசம்? என் கூட இருக்கிற இயேசு சாத்தானை விட பெரியவர். ரெண்டாவது, அவனை துரத்துகிற மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். மூன்றாவது, அவன் என்னை சேதப்படுத்த முடியாது. அதை அறிந்துக்கணும். அப்புறம் நீங்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். தினந்தோறும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எவ்ரிடே மார்னிங் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே, பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து 2-3 நிமிஷம் ஜெபிங்க பாதுகாப்புக்குள்ளே. அப்புறம் பிசாசை எதிர்க்கும் பொழுது நீங்கள் 4 விதமான ஆயுதம். ஒன்று இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொல்லணும். கடவுளே கடவுளே இறைவா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதங்க. அதுக்கெல்லாம் பிசாசை பயப்படவே மாட்டான். நீ எந்த கடவுளை கூப்பிட்றடா அப்படின்னு அவன் கேட்பான். நம்மளை பார்த்து எந்த இறைவனை கூப்பிடுறான்பா. உலகம் முழுது எத்தனையோ இறைவன் வச்சுருக்காங்க. இயேசு கிறிஸ்து, அந்த பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டா இன்னும் அந்த நாமத்துக்கு வல்லமை. பிசாசை ஏன்னா இயேசு என்ற பேர் சிலர் வச்சுருந்தாங்க. இயேசு அப்படிலாம் இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்லும்போது இருதயத்திலேருந்து பிசாசு நடுங்குவான். அப்புறம் இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தை நினைத்து அந்த ரத்தத்தை சொல்லி ஜெபிப்போம். அப்புறம் வேற வசனத்தை சொல்லி ஜெபம் செய்வது. அப்புறம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிப்பது. இதுதான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுல. இப்போ முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆவி, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசு, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆவியை எதிர்த்து ஜெபிக்க போகிறீங்க. அப்படியே முழங்கால் படியிடுங்க. வலதுகரம் உயர்த்துங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரை நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அக்னி இறங்கட்டும் ஆண்டவரை. உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. முதல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய வசனத்திற்கு நான்
எப்பொழுதும் கீழ்ப்படியணும், உம்முடைய வசனத்தின்படி வாழணும். ஏதாவது என்னுடைய குறைகள் இருந்தால் தயவாக என்னை மன்னிங்க, உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க, ஒப்பு கொடுங்க. முதல்ல பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்படியே வாய் திறந்து செபிங்க. ஆண்டவரே கோபத்தை மன்னிங்க, எரிச்சலை மன்னிங்க, கீழ்ப்படியாமையை மன்னிங்க. ஆண்டவரே என்னுடைய தவறுகளை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் எப்பொழுதும் வசனத்துக்கு கீழ்ப்படியேன்னு என்னை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. ஆவியானவர்களை பலப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் ஆவியில் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். சாத்தானே, உன் தலையை மிதித்த இயேசு என்னோடு எனக்குள் இருக்கிறார். பிசாசே, உன்னை சிலுவையில் ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். பிசாசே, உன்னை ஜெயிக்கும்படி இயேசு ஜெயித்து அந்த அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். உன் மீது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உன்னை மேற்கொள்ளுகிற அதிகாரம், உன்னை முடக்குகிற அதிகாரம், உன் கிரியைகளை அழிக்கிற அதிகாரம், உன்னை துரத்துகிற அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். எதிர்க்கிறேன் என்ற பொல்லாத ஆவிகளை, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், எல்லா பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், ஆண்டவரே மனிதர்களை எழுப்புகிற ஆவிகள், அந்தகாரத்தின் கிரியைகள், அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகளை எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுடைய ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். இந்த வீடு முழுவதும் ரத்தத்தினால் பாதுகாக்கப்படட்டும். நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். இதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிசாசை மேற்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. சாத்தானே, என் இயேசுவின் நாமத்தில் நீ போய்த்தானாக வேண்டும். என் நாமத்தினாலே பிசாசை துரத்துங்கள் என்று இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன், நீ போய்த்தான் ஆக வேண்டும். இந்த வசனத்திற்கு நீ கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன் சொல்லுங்க. ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். பரிசுத்த ஆவிகளை ஜெபிங்க. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் வெற்றி, இன்றைக்கு உங்க குடும்பத்தில் விடுதலை, இன்றைக்கு சாத்தானின் மீது ஜெயம் எடுக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க சாத்தானின் மீது வெற்றி எடுத்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. இனி பிசாசு உங்களை கண்டால் நடுங்க போகிறான், பயப்பட போகிறான். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். ஆமென். அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்கு ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பிசாசு துரத்தப்பட்டதற்காய் நன்றி. எங்க வீட்டுக்குள்ள இனி அவனுக்கு அதிகாரம் இல்லை, என் மீது அவனுக்கு அதிகாரம் இல்லை, என் குடும்பத்தில் யாரையும் தொட அதிகாரம் இல்லை. நீ ஜெயம் தந்துவிட்டீர், ஸ்தோத்திரம். பாதுகாப்பை தந்துவிட்டீர், ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து துதிங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர், பலப்படுத்தி விட்டீர், வல்லமைப்படுத்தி விட்டீர். இப்பொழுது நீர் ஜெயம் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு ஜெயம் தந்து விட்டீர். இன்றைக்கு நல்ல ஜெபமாண்டவரே போர் வீரர்களாய் மாற்றி விட்டீர். இன்றைக்கு திட்டமனதோடு நின்று சாத்தானை ஜெயிக்கிறவளாய் முன்னேறி செல்ல கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கு தந்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு பெரிய வெற்றி கொடுத்திருக்கிறார். இதை நல்லா அறிந்து கொள்ளுங்க. திரும்ப இந்த செய்தியை கேளுங்க. அப்போ எப்படி சாத்தானை எதிர்க்கணும், மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும், விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை நல்லா பற்றி கொள்ளுங்க. தினமும் காலையில் எழும்பி இதே மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நான் தினமும் அப்படி ஜெபிக்கிறேன், அதனால் அவனால் என்னை மேற்கொள்ள முடியல. அதை நல்ல மனதில் பதித்து கொள்ளுங்க. சரியா?